துவரம் பருப்பு இல்ல பாசிப்பருப்பு வச்சு மட்டும் தான் நம்ம சாம்பார் பண்ணுவோம். ஆனா, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்து போட்டு நம்ம செய்ய போறோம். கிட்டத்தட்ட 5 விதமான பருப்பை மிக்ஸ் பண்ணி சாம்பார் வச்சிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சைட் டிஷ்க்கு வந்துட்டு சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சேனக்கிழங்கு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான தடிமன்ல நல்ல பட்ட பீஸா இந்த மாதிரி வெட்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில போட்டு அடுப்பில் வச்சிருங்க. இந்த கிழங்கு வேகிறதுக்கு அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமா புளி தண்ணியும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. 3/4 பாகம் வெந்தா போதும். முழுசுமா நல்லா நைஸா வேக விட்டுறாதீங்க, கரைஞ்சு போயிடும். ஸோ 3/4 வெந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே உள்ளே கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியை வடித்து கிழங்கு ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா இடித்து அதையும் இந்த கிழங்கோட சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வாசனைக்கு கரம் மசாலா தூள், சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு புளி தண்ணியை தெளித்து பிசையணும். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்து அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் போல் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் பிசையும் போது வேறு தண்ணி எதுவும் சேர்க்காமல் புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிழங்குல வந்து இருக்கிற அரிப்பு வந்து கொஞ்சம் கூட தட்டுப்படாமல் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் வறுக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எண்ணெய் இவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தோசை தவால ஃபுல்லாக எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கிட்டு லைட்டாக ஸ்பூனில் எண்ணெய் விட்டு அப்படியே லைட்டாக சுட்டு எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பராக சாம்பாரை வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ அது தோல் எதுவும் நீக்காமல் அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கரையணும்னு நினச்சிங்கன்னா கரையை எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 விசிலாவது வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 விசில் மட்டும் வச்சு கொஞ்சம் பருப்பு கரையாமல் எடுத்துக்கிறேன். இப்போ கடாய் சூடு பண்ணி கடுகு, சீரகம், வெட்டி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் வந்து இன்றைக்கி அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த காய்கறி இல்லாமையும் செய்யலாம் இந்த சாம்பாரை. இல்லைன்னா உங்களுக்கு நிறைய காய்கறி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பெருங்காயத்தூளையும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளோ இல்லை மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி. ஆனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மிளகு இடித்து சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறமா டேரெக்டாக இதை எடுத்து பருப்பில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து முன்னாடியே பருப்பு கரையை வேக வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி டெக்ஸ்சரில் வேணுமோ அந்த டெக்ஸ்சருக்கு நீங்கள் பருப்பு நல்லா பதமாக வேக வச்சுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் இது சாப்பிட்றதுக்கு இப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ திறந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு கூடவே புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக அந்த சாம்பார் இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதனால் நான் நல்லா தண்ணியை டைல்யூட் பண்ணி வச்சுக்கிறேன். புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு கமகமன்னு வந்தோடனே மல்லித்தலையை தூவி இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இந்த சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய சேனக்கிழங்கு வறுவல் இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.